இதோ நான் தூக்கி வச்சிருக்கனே இவங்களுக்கு நான் மாமா, அதாவது என் ஒய்ஃபோட அண்ணனோட பொண்ணு. மாமா தூக்குங்க அப்படின்னு சொன்னோடனே தூக்கி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கே என் மேல படுத்து சாஞ்சு தூங்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கவே உள்ள ஒரு சின்ன டம்ளர்ல குளுக்கோஸை கலக்கிட்டு இருக்காங்க ஒய்ஃப். அது வேற ஒண்ணும் இல்ல நண்பர்களே, இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும், அதுக்காக குளுக்கோஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் கொடுக்கணும்ன்றனால என் கையில மெஹந்தி போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க, என் ஒய்ஃப் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க கல்யாணம், காது குத்து, நிச்சயதார்த்தம் இதுக்கெல்லாம் எங்களே புக் பண்ணுங்க, நாங்களே வந்து உங்களுக்கு அழகா அப்படியே கையை அலங்காரம் பண்ணி கொடுக்குறோம். குளுக்கோஸ் குடிச்சு 2 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் சாம்பிள்ஸ் கொடுக்கணும். நானும் என் ஒய்ஃபும் விறுவிறுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கிளம்புறதுக்கு நான் தான் நண்பர்களை லேட் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டல் என்னமோ பக்கமா இருந்தாலும் என் மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்கேன்ல சொல்லியிருந்தாங்கல்ல, குழந்தைய சுத்தி இருக்கிற தண்ணியோட லெவல் குறையா இருக்குதுன்னு. இந்த தடவையும் அதுவும் நார்மல் ஆயிருச்சுன்னா மனசு திருப்தியாயிரும் நண்பர்கள். பட் இன்னைக்கு ஸ்கேன்ல அது பார்க்கவே இல்லையா நண்பர்களே. ஆனா பேபியோட growth டக்கரா இருக்குது. அப்ப இன்னைக்கு மெயினா அவங்க வர சொல்லி இருந்தது பிளட் சாம்பிள்ஸ்ல சுகர் லெவல் செக் பண்றதுக்காக. குளுக்கோஸ் குடிச்சதுக்கு அப்புறம் 104 இருந்திருக்குது. அது இருக்க வேண்டிய லெவல் பாத்தீங்கன்னா 80ல இருந்து 160க்குள்ள. அடுத்த ஒரு மாசத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் வர வேணாமா, இந்த மருந்தெல்லாம் கரெக்டான டைமுக்கு நான் சொல்ற மாதிரி எடுத்தேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை போட்டு தீட்டிட்டாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதான் 6வது மாதம் முடிஞ்சு 7வது மாதம் தொடங்குது நண்பர்களே. இன்னும் சில பல வாரங்கள், சில மாதங்களே தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன்.